மதுரையில் ஸ்டார் குரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் சமூகத்தில் மக்களுக்கு அடிப்படை வசதி முதலில் நமக்கு தேவை உணவு. அந்த திட்டத்தின் கீழ் அடிப்படையில் தான் தொடர்ந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தினந்தோறும் 1000 நபர்களுக்கு நாம் உணவு வழங்கி வருகிறோம். இன்றோடு 900 நாளை எட்டி உள்ளது என்பது ஒரு வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சிறப்பான நாள். அதாவது இடைவிடாமல் நிறுத்தாமல் மார்ச் 9, 2024 ஆரம்பித்து இன்றோடு 900 நாளை எட்டி உள்ளது. இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை எட்டி உள்ளது. உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நாங்கள் 1000 நபருக்கு தினந்தோறும் உணவு, வாட்டர் பாட்டில், பழங்கள் கொடுக்கிறோம். இன்று 900 நாட்களை ஒட்டி 3000 நபர்களுக்கு நாம் உணவு வழங்குகிறோம். அதை தொடர்ந்து மக்களுக்கு இங்க அரசு மருத்துவமனைக்கு வரும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை வருபவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கிறது. பணம் காசு இருப்பதில்லை, உணவு கொண்டு வர முடியவில்லை. அவர்கள் சிகிச்சைக்காக வரும் காப்பாளர்களுக்கு படும் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அதனால் இந்த திட்டம் அவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கிறது. நம் மக்களுடைய நலன் கருதிதான் இந்த திட்டத்தை ஆரம்பித்தோம். இன்றும் தொடர்ந்து மக்களுக்கு தேவையாக கொண்டே இருக்கிறது. 1000ன்றது பத்த மாட்டேன்றது. நாம் இன்னும் தொடர்ந்து 1000 நாட்களுக்கு அப்புறம் 2000 பேருக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். அதையும் நாம் திட்டத்தை அறிவிக்கலாம் என்று இருக்கிறோம். ஆனா இப்போ நீங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம தான் இதை கொடுத்துட்டு இருக்கீங்க கட்டாயம். ஆனா இப்ப புதுசா ஒரு அரசு, விஜய் அரசு, தாவேக அரசு வந்திருக்கு. இவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மக்களுக்கு உதவி பண்றவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க. சென்ற அரசு உங்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள் பண்ணாங்க, இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு. அதாவது சார், இந்த சமூகத்துல சேவை செய்ய வந்துட்டாலே பல ரணம், பல வலி, பல கஷ்டம். அதுவும் தினந்தோறும் நான் 1000 பேருக்கு உணவு கொடுக்கறேன்னா அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கு பின்னாடி நடக்கிற போராட்டங்கள்லாம் அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வழிகளை கடந்து, ரணங்களை கடந்து, பல விமர்சனங்களை கடந்து இந்த இடத்துல நான் உணவு கொடுக்கறேன்னா அது கடவுளின் ஆசீர்வாதம், மக்களின் ஆதரவுனாலதான். போன ஆட்சி முறையை நான் அரசு மருத்துவமனைக்கு கொடுத்திருந்தேன். நல்ல விஷயமா இருந்தது, யாருக்கும் அது தெரியாமல் இருந்தது. 175 நாட்கள், அதாவது உள் வளாகத்தில் அரசு மருத்துவமனையில் அந்தந்த வார்டில் சிகிச்சையாளர்கள் வாங்கி கொண்டு சென்றார்கள். சிரமம் இல்லாமல் இருந்தது. 175 நாட்களுக்கு அப்புறம் எங்களை வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு காரணம் மேற்கு வங்காளத்தில் நடந்த டாக்டர் அவருடைய அரசு மருத்துவமனையில் நடந்த பிரச்சனையை காரணம் காட்டி எங்களை வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றி உணவு கொடுக்க வேண்டாம் என்று சில நபர்களால் சொன்னார்கள். முடியாது, நாங்கள் 200 நாட்கள் வரை கொடுத்துட்டோம். மக்கள் எங்களுடைய உணவை காத்துக்கொண்டு டெய்லி இருக்கிறார்கள். ஆகையால் இந்த வளாகத்தில் அரசு ராஜாஜி மருத்துவ நுழைவாயில் எங்களுக்கு காவல்துறை ஒப்புதலுடன் இந்த உணவை தொடர்ந்து இப்ப 700 நாட்களாக நாங்கள் வழங்கி வருகிறோம். தினமும் இந்த 2 மணி நேரம் மக்கள் இந்த வரிசையில நிக்கிறாங்க. போன ஆட்சியும் பார்த்தாங்க. இப்ப நம்மளுக்கு புதிய ஆட்சி 100 நாட்களுக்கு மேல ஆகிறது. 3-4 சட்டமன்ற தொகுதி அவர்களும் இங்க உணவு கொடுத்திருக்காங்க. மிக நெருக்கடியான ஏரியா, மிகவும் ஒரு ஆம்புலன்ஸ் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறது. மக்களை நீங்க ரோட்ல நின்று உணவுக்காக, பசிக்காக நிக்கிறத இவங்க எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லை. உள்ளே வளாகத்தில் கேட்கிறோம். உள்ளே வளாகத்தை நான் குடியிருக்கிறதுக்காக கேட்கவில்லை, மக்களின் உணவுக்காக தான் கேட்கிறேன். நான் ஒரு மணி நேரத்தில் மக்கள் அந்த வார்டில் இருக்கிறவங்க சிரமம் இல்லாம வாங்கிட்டு போவார்கள். இதை யாரும் செவி சாய்க்கவில்லை. இதுவரைக்கும் இந்தியாவிலே யாருமே செய்யவில்லை. 1000 நாட்கள், 900 நாட்கள் தொடர்ந்து 1000 பேருக்கு உணவு கொடுத்ததில்லை. ஆனால் இதை யாரும் பார்ப்பதும் இல்லை, இதை பத்தி கண்டுக்கிறதும் இல்லை. மக்கள் இதை வெயில்ல நிக்கிறாங்க 2 மணி நேரமா. நீங்க அதை பார்க்கும் போது ஒவ்வொரு தடவும் நான் கொடுக்கிற சந்தோஷத்தை விட பல வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இது 2 மணி நேரம் நம்ம வெயில்ல காக்க போடுறது, ரோட்ல வேடிக்கை பார்க்க வைக்கிறது நல்லா இல்ல சார். கட்டாயமா அரசாங்கம், இந்த புதிய அரசாங்கம் இது கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கட்டாயமா மக்களுக்கு தான் நாம் சேவகர், மக்களின் நலன் தான் ரொம்ப முக்கியம். நீங்க இந்த கூட்டத்தை காட்டுங்க, 2000 பேர் அந்த கோரிப்பாளை வரைக்கும் மக்கள் நிக்கிறாங்க. ஆனா வெயிலில் நின்று வாங்கிறார்கள். அதை கட்டாயமாக மனதில் கருதி கொண்டு ஒரு உள் வளாகத்தில் தர்மாஸ்பத்திரியில் தர்மம் நாம் பண்ண வேண்டும். அதுதான் முக்கியம். 1 மணி நேரம், அதுக்கும் நான் ஏதாவது நீங்க தர வாடகை கொடுக்கணுமா, அது ஸ்டார் குரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் கட்டணத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். மக்களை வெயிலில் வாடாமல், வரிசையில் இப்படி நிக்க விடாமல்
உணவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஸ்டார் குரு சேரிட்டபிள் பவுண்டேஷனுடைய மிகப்பெரிய லட்சியமாக கருதுகிறேன். இந்த 900 நாட்கள் நீங்கள் பார்த்து உடனடியாக ஒரு நல்ல செய்தி மக்களுக்காக வரும் என்று எதிர்பார்க்கிறேன். 1000வது நாள் முடிய போது, அதுல 1000வது நாள் விழாவிற்கு தமிழக முதல்வர் அழைக்கிற மாதிரி கட்டாயமாக அழைப்பேன். இதே இடத்தில் நீடித்தால் முதல்வரை நான் கூப்பிடுவேன். இந்த சிரமத்தை அவரும் மக்கள் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த உணவு வாங்குகிறார்கள் என்று முதல்வருக்கும் அறிவுறுத்தல் தெரியப்படும். அதற்கு முன்னால் உள் வளாகத்தில் கிடைத்தாலும் நான் முதல்வரை அழைப்பேன். ஏன்னா ஒரு 10 லட்சம் மக்கள், 12 மக்கள் இதுவரைக்கும் உணவு பயன்பெற்றிருக்கிறார்கள் அரசு மருத்துவமனையில். இன்னும் அவர்களுக்கு கடும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். உணவு தேவைப்படுகிறது. கட்டாயம் 1000 நாளுக்கு முதல்வரை அழைக்கிறது என்பது திட்டமிட்டிருக்கிறேன். அதுக்கு வேண்டிய அழைப்புதலும் நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். கட்டாயம் அது உள் வளாகமா வெளி வளாகமான்றது 1000 நாள் அன்றைக்கு நம்மளுக்கு தெரியும். தொடர்ந்தும் எங்கள் பயணம் தொடரும். மக்களின் சேவைதான் எங்களுடைய முக்கியம். ஸ்டார் குரு சேரிட்டபிள் பவுண்டேஷன் உணவு மட்டுமல்ல, கல்வி, போதையற்ற தமிழகத்தை உருவாக்க வேண்டும், நீர்நிலைகளை காப்பாற்ற வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு, பார்வையற்றோர்களுக்கு, சுற்றுச்சூழல்கள், இப்படி பல்வேறு சமூக சேவைகளை தொடர்ந்து 3 ஆண்டுகளாக சாதனையாக செய்து கொண்டிருக்கிறோம். பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். குருசுவாமி, ஸ்டார் குரு சேரிட்டபிள் பவுண்டேஷன்.